தமிழக அரசியல் வரலாற்றுல 85.15% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. யாரால இது சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? 6.5 கோடி பேர் இருக்கும்போது 70%, 5.5 கோடி ஆகும்போது 80%. அவ்வளவுதானே? இது பெரிய பரபரப்பு ஒண்ணுமே இல்லை. விஜய்க்கு அதிக வாக்கு பதிவாயிருக்கு. இதுதான் பரபரப்பை தவிர சதவீதம் பரபரப்பு அல்ல. விஜய் 186 சீட்டு ஜெயிப்பாருன்னு ஒரு 75 வருட வரலாறு உள்ள ஒரு பத்திரிகை சொல்லுது. 3 கோடி ரூபாய் விலைக்கு விற்கப்பட்டது பேக்கேஜ். 189 சீட்டு விஜய் ஜெயிச்சா அப்பவே அதிமுக கட்சியை கலைச்சிடலாம். திமுக கட்சியை அறிவாலயத்தை விற்று சைட் போட்டுடலாம். இதெல்லாம் சாத்தியம். என்னாலதான் இது சாத்தியமாச்சு அப்படின்றத விஜய் அறிக்கையா வெளியிட்டு இருக்காரு. ஏன்னா இளைஞர்கள் உட்பட எல்லாருமே ஆர்வமா ஒரே ட்ரெஸ் கோட்ல எல்லாம் வந்து போட்டாங்க. ஒரு முட்டாள் மூடத்தனமான தாக்கம் தான். திமுக கொள்ளையடிப்பதான் கொள்கை, அதிமுக கொள்ளையடிப்பதான் கொள்கை. இப்ப வெறுத்து போன இளைஞர்கள் நேர விஜய்கிட்ட போய் நிற்கிறாங்க. விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு? மது ஒழிப்புக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இலவச கல்விக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இல்ல மணல் கடத்தலையா நிறுத்திடுவாரா? காவிரி டெல்டா விவசாயி கூட தற்கொலை பண்ணி சாகுதா? அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? அடுத்த தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போட்டவை சீமானு எல்லாம் மறந்துட்டான். அதேதான் விஜய் ஓட்டு போட்டவை அடுத்து விஜய் மறந்து. வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் அரசியல். திமுக அதிமுக விஜய் தான். இந்த எலெக்ஷன்ல சீமா ரோலே இல்லை. சீமா 2% வாங்கினாலே பெரிய விஷயம். ஒரு தொகுதியில் 50 கோடி ரூபாய் கள்ளப்பணம், லஞ்சப்பணம், ஊழல் பணம், மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிச்ச மக்களுக்கு கொடுத்து மறுபடியும் எம்எல்ஏ ஆவதான் தேர்தலா? ஜனநாயகத்தை கதற கொலை செய்து ரத்த வடிய சுடுகாட்டுக்கு அனுப்பிய தேர்தல் தான் இந்த தேர்தல். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் முன்னாடி இருந்த பரபரப்பை விட தேர்தல் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலவிட்டு இருக்கு. காரணம், தமிழக அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை. அதாவது 85.15% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த தேர்தல் வாக்குப்பதிவை எப்படி பார்க்கிறீங்க? யாரால இது சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அனைவருமே ஒரு கணக்கை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். 6.5 கோடி பேர் இருக்கிற பொழுது 70%, 1 கோடி பேர் வாக்காளர்களே இல்லை. அப்போ அந்த 1 கோடி வாக்காளர்களில் 70 லட்சம் பேர் வாக்களிக்கணும். இப்போ 5.5 கோடி மக்களில் 80%, 85% என்பது 6.5 கோடி பேர் இருக்கிற பொழுது போட்ட சதவீதம். அதே வாக்கு தான், அதே வாக்காளர்கள் தான். சதவீதம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் வாக்காளர்கள் குறைந்திருக்கிறாங்க. 1 கோடி வாக்காளர்களில் 70 லட்சம் பேர் ஓட்டே போடலை. அதுதான் இது விஜய்க்கு அதிக வாக்கு பதிவாயிருக்கு. இதுதான் பரபரப்பை தவிர சதவீதம் பரபரப்பு அல்ல. தமிழ்நாட்டு அரசியல் முட்டாள்கள், மூடர்கள் பொய்யை புறம் சொல்லுவது, உண்மைக்கு மாறாக திரிப்பது. ஒரு முன்னணி பத்திரிக்கை விஜய் 186 சீட்டு ஜெயிப்பாருன்னு ஒரு 75 வருடம் வரலாறு உள்ள ஒரு பத்திரிகை சொல்லுது. 3 கோடி ரூபாய் விலைக்கு விற்கப்பட்டது பேக்கேஜ், ஜூனியர் விடன் பத்திரிகை. அப்போ அதெல்லாம் உண்மையா? 189 சீட்டு விஜய் ஜெயிச்சா அப்பவே அதிமுக கட்சியை கலைச்சிடலாம். திமுக கட்சியை அறிவாலயத்தை விற்று சைட் போட்டுடலாம். இதெல்லாம் சாத்தியம். 189 சீட்டுனா 190 சீட்டு. அப்போ அதிமுக திமுக எல்லாமே 44 சீட்டு தான் ஜெயிக்குமா? ஆளுக்கு 20 சீட்டு ஜெயிக்குமா? அப்படியா புரட்சி நடந்திருக்குங்க?
ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, கியூபா புரட்சி, வியட்நாம் புரட்சியாக நடந்திருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். ஒரு 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான். இதை வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் 6.5 கோடி பேர் இருக்கும்போது 70%, 5.5 கோடி ஆகும்போது 80%. அவ்வளோதானே? இது பெரிய பரபரப்பு ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லாமே ஒரு பேக்கேஜில் தான் தமிழ்நாடே நடக்குது. நீங்கள் இந்த சபரீஷை ஓட்டுக்கு 2000 கொடுத்தா ஆட்சிக்கு வந்தாலான்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாரு அந்த முதலியார் இளைஞன். அது சாத்தியமா? இப்போ எங்கேருந்து வந்தார் விஜய்? விஜய்க்கு பணம் கொடுக்க அத்தனை பேரும் போய் ஓட்டு போட்டிருக்கான். திமுக கூட்டணியில் உள்ள சிறுத்தை பூரா போட்டிருக்கான். சிறுத்தை கட்சியை கலைச்சிடலாம், சீமா கட்சியை கலைச்சிடலாம், பிரேமலதா கட்சியை கலைச்சிடலாம். 3 கட்சி கலைப்பதற்கான ஓட்டு யார் போட்டிருக்கா? விஜய்க்கு விழுந்திருக்கு. அப்போது இதுதான் இந்த அரசியலில் இந்த 26 தேர்தலில் நடந்த ஒரு பெரிய அதிர்ச்சி, மிராக்கல். என்னாலதான் இது சாத்தியமாச்சு அப்படின்றத விஜய் அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. இது அவருக்கான ஒரு தாக்கம் இந்த தேர்தல்ல அதிகமா இருக்கா? ஏன்னா இளைஞர்கள் உட்பட எல்லாருமே ஆர்வமா ஒரே ட்ரெஸ் கோட்ல எல்லாம் வந்து போட்டாங்க. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த தேர்தல்ல ஏற்படுத்தி இருக்கு? இது ஒரு முட்டாள் மூடத்தனமான தாக்கம் தான். திமுக அதிமுக அந்த இளைஞர்களிடம் போய் சேரவே இல்லை. அரசு 2 கொள்ளையடிக்கிறதா. திமுக ஒரு கொள்ளை, இது ஒரு கொள்ளை. இந்த 2 கொள்ளைகளும் வேண்டாம். பணம் கொடுத்தாலும் வேண்டாயா, பணமே வாங்க போய் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். என்ன காரணம்? திமுக கொள்ளையடிப்பதான் கொள்கை, அதிமுக கொள்ளையடிப்பதான் கொள்கை. இதுதான். இப்போ வெறுத்து போன இளைஞர்கள் நேராக விஜய்கிட்ட போய் நிற்கிறான். விஜய்கிட்ட என்ன அரசியல் இருக்கு? மது ஒழிப்புக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இலவச கல்விக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இல்லை மணல் கடத்தலையா நிறுத்திடுவாரா? காவிரியில் 100 டிஎம்சி வருஷத்துக்கு கடலில் போய் கலக்குது. காவிரி டெல்டா விவசாயி கூட தற்கொலை பண்ணி சாகுதான். அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, எந்த திட்டம் இல்லை. புஷிக்கு என்ன தெரியும்? ஆதவரிச்சுனா லாட்டரி கொண்டு வருவார், கொள்ளையடித்து அவங்க மாமனார் 5 லட்சம் கோடி வச்சுருக்காரு. அதை வைத்து பொண்டாட்டி மார்ட்டின் மனைவி லால்குடியில் அந்த அம்மா ஓட்டுக்கு 5000 கொடுத்துருக்கு. இதுதான் புரட்சி. இந்த பக்கம் செந்தில் பாலாஜி ஓட்டுக்கு 5000 கொடுத்துருக்காரு, தங்கமணி 5000 கொடுத்துருக்காரு. ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் மச்சானுக்கு பிஜேபியிலே பணம் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காரு. புதுக்கோட்டை வேட்பாளர் யார்? ராமச்சந்திரா. பாஜக வேட்பாளர் ஹெல்த் விஜயபாஸ்கருடைய தங்கை கணவர், அக்கா புருஷன். பிஜேபிக்கு லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. இது என்ன புரட்சி? ஒன்றுமே இல்லை. அதிமுக திமுக ஈர்க்க முடியாத இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அடுத்த தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போட்டவன் இப்போ சீமானெல்லாம் மறந்துட்டான். அதே தான் விஜய்க்கு ஓட்டு போட்டவன் அடுத்து விஜய் மறந்துட்டான். வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் அரசியல். வேலை திட்டம் யார்ட்டையுமே இல்லையே. எந்த வேலை திட்டம் இல்லை. காமராஜர் காலத்தோடு வேலை திட்டமெல்லாம் போயிடுச்சு. கக்கன் காலத்தோடு நேர்மை போயிடுச்சு. ரெட்டமலை சீனிவாசனோட கொள்கை போயிடுச்சு. இப்போ யார்கிட்ட கொள்கை இருக்குது? செந்தில் பாலாஜியோட கொள்கை இருக்கா? ஹெல்த் விஜயபாஸ்கர் கொள்கை இருக்கா? வேலுமணிட்டு இருக்கா? இல்லை நயனார் நாகேந்திரன் தான் இருக்கா? யாராவது ஒரு கொள்கை தலைவர்னு சொல்லுங்கள். பின் இவரை ஃபாலோ பண்ணலாம் இளைஞர்கள் பூரா சொல்லுங்கள். கொள்ளையடிப்பது எப்படி, மக்கள் வரிப்பணத்தை திருடுவது எப்படின்னா டாக்டரேட் பண்ணி கொடுத்துருவான், பிஹெச்டி பண்ணி கொடுத்துருவான். அவ்வளோ பேர் 234 திமுகவில், அதிமுக 234 பேர் இருக்கான். எல்லா பூலான் தேவிகளும் பூட்டா சிங்குகளும் கப்பர் சிங்குகளும் தான் இருக்கான். யூபியில் கொள்ளக்காரனுக்கு பேர் இதெல்லாம். இந்த ஆட்கள் தான் இப்போ திமுக அதிமுகவில் நீக்க வர நிறைந்திருக்கிறார்கள். எல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2000 கொடுத்துருக்காமா. 2 லட்சம் வாக்காளர்கள் அதிமுக திமுகவில். திமுகக்கார சொந்த கட்சிக்கே பணம் கொடுத்துருக்கான் ஓட்டு போட சொல்லி. அதிமுகக்கார அவன் சொந்த கட்சிக்கே பணம் கொடுத்துருக்கான். அதை தாண்டி அதிமுக திமுகக்காரனுக்கு பூரா பணம் கொடுத்தான். திமுகக்கார அதிமுகக்காரருக்கு பணம் கொடுத்தான். ஏன்? 2 லட்சம் பேர் எல்லாத்தையும் கொடுத்துறியா? அப்போ எவ்வளோ பணம் குட்டி கிடக்குது. ஒரு தொகுதியில் 50 கோடி ரூபா கள்ளப்பணம், லஞ்சப்பணம், ஊழல் பணம், மக்களுடைய வரி பணம் கொள்ளையடித்து மக்களுக்கு கொடுத்து மறுபடியும் எம்எல்ஏ ஆவதான் தேர்தலா? நீங்கள் இப்போ
பாஜகவும் அப்படித்தான் இருந்திருக்கு, திமுக, அதிமுக, காங்கிரஸ். கம்யூனிஸ்டுகளை தவிர 5-10 சீட்டு கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் 2 பேரும் ஊழல், லஞ்ச லாவணியம்லாம் இல்லாத ஆட்கள். 10 கம்யூனிஸ்டுகள் தான். உண்மையாகவே அதிகாரத்தை கொடுக்கணும்னா சண்முகத்தை முதலமைச்சராக்கணும். சிபிஎம் சண்முகத்தை முதலமைச்சராக்கணும், இல்லை சிபிஐ வீரபாண்டியனை முதலமைச்சராக்கணும். நடக்குமா அந்த நாட்டில்? ஐயா நல்ல கண்ணு டெபாசிட்டே வாங்காமல் இறந்து போயிட்டு. இதுதான் அரசியல். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை. இந்த தேர்தல் என்பதை ஜனநாயகத்தை கதற கொலை செய்து ரத்த வடிய சுடுகாட்டுக்கு அனுப்பிய தேர்தல் தான் இந்த தேர்தல். ஸோ இன்னொரு பக்கம் மக்களுமே அதை கேட்குறாங்களே, இப்போ பணம் இல்லை, பணம் கொடுக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு இருந்தோம். வெளிப்படையாகவே கட்சிகள் அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், வெளிப்படையாகவே பணம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு பணம் வரலையேன்னு போராட்டத்தில் இறங்குறாங்க மக்கள். இதை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு? அம்மா, பணம் கொடுத்ததுனால தான் சாராய கடை திறந்ததுனால தான் போய் குடிக்கிறான். சாராய கடை மூடுங்க, அவங்க ஒன்று பெருசாக படுத்துருப்பான். உழைச்ச காசு வீட்டில் ஒன்று கொடுத்துருப்பான், கொண்டு பொண்டாட்டி உள்ள குழந்தை ஊட்டி கொடுப்பான். இப்போ யார் சாராய கடை திறந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அந்த போஸ்ட் ஒட்டிட்டு சாராய கடை திறந்து வச்சுட்டு போயிடலாம். அப்போ இங்கே அரசியல் மக்களுக்கு எதிரான அரசியல், மக்களை ஏமாற்றுகிற அரசியல் இந்த திராவிட இயக்கம். அப்போ திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அதிமுக, திமுக 2 பேரையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறான். ஒழிக்கணும்னு நினைக்கிறவன் தான் எங்கே வர்றான்? விஜய்கிட்ட வர்றான். 2 பேரை விட பெரிய ஊழல் அது விஜய். புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் என்ன எங்கேருந்து வந்தாங்க? திமுகவில் தானே வந்தாங்க. ஆதவ அர்ஜுன் எங்கே இருந்தார் 10 வருஷமா? அவருடைய பயோடாட்டா எடுக்க எங்கே இருந்தார்? சபரீஷனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தார். எதுக்கு? திருடுவதற்கு தான் ஒளிஞ்சிருந்தார். கொள்ளையடிப்பதற்கு, கள்ளலாட்டி கொண்டு வரக்கு ஒளிஞ்சிருந்தார். புஷி ஆனந்து, நீங்கள் புஷி தொகுதியில் ஒரு முஸ்லீம் இறந்து போயிட்டார். அவருக்கு இவர் உதவியாளர் எடுபடி. அவர் இறந்துட்டார். அவர் குடும்பம் நீங்கள் நில்லுங்க எங்கள் அப்பாவுக்கு பதிலானாங்க. அவர் எங்கள் எம்எல்ஏ ஆனார். மொத்தம் 3000 ரோடு போட்டு எம்எல்ஏ ஆனார். என்ன தெரியும்? பொட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவருக்கு, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினவருக்கு, இஸ்துக்குன்னு போயிட்டு இஸ்துக்குன்னு வர்றவருக்கு என்ன அரசியல் தெரியும்? சரி, விஜய்க்கா தெரியுமா? தெரியாது. ஆனால் மக்கள் போகிறான். இந்த திருடர்களை விட அந்த ஆள் பரவாயில்லையான்னு போகிறான். இனி திருடரா, கொள்ளைக்காரரா, சம்பல் பள்ளத்தாக்கா, பூலான் தேவியா, இல்லை கப்பர் சிங்கான்னு இனி ஓட்டு போட்டால் பிறகுதானே தெரியும். அவர் அதிகாரத்துக்கு வந்தவரை தான் தெரியும் அவருடைய நிலை என்னன்னு. அப்போது இங்கே அரசியல் மக்களிடம் போய் சேரவே இல்லை. அரசியல் என்னன்னே தெரியல. எத்தனை கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது, எத்தனை கோடி வரியாக வருகிறது, மக்களை எப்படி சுரண்டான், பாலம் கட்டுறானா, ரோடு போடுறானா, வாய்க்கா கட்டுறானா. இந்த படம் தானே அடிக்கிறான் அவன். பிடபிள்யூ ஹைவேஸ் யார்? ஏவா வேலு. அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதி பொறுப்பாளர். பல கோடிய எல்லா கட்சிகளுக்கும் பணம் கொடுக்குறது அவர் தான். எல்லா சாதி சங்கங்களுக்கும் பணம் கொடுக்குறது அவர் தான். ஏது பணம் வேலுக்கு? பஸ் கண்ட்ராக்டருக்கு, பழைய பஸ் கண்ட்ராக்டர். ஏது பணம்? பிடபிள்யூ ஹைவேஸில் வேலையே போடாமல் அட்டையில் பாலம் கட்டி அடிச்சுட்டு போச்சு. ஒரு பாலம் பார்த்தீங்களா விழுப்புரத்து பக்கத்தில்? அப்போது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து தேர்தலில் மக்களை பூரா கரப்ஷன் ஆக்கிடுது. 2000 ரூபாய்க்கு நாயா அலையிறானே அவன். ஏண்டா ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபா உனக்கு ஏதிராடு கேட்டான்னா மக்கள் 2 லட்சம் பேருக்கு 2000 ரூபா 40 கோடி ரூபா கொடுக்குறான். பூத்து கமிட்டிக்கு 10 கோடி ரூபா, 50 கோடி ரூபா பெட்டியோட அரசியலுக்கு வர்றான், தேர்தலுக்கு வர்றான். உனக்கு ஏதுடா 50 கோடின்னு 50 கோடி செலவு பண்ணிட்டு 500 கோடி திருட போறியா? மக்கள் சட்டையை பிடிச்சி கேட்டான்னா இது தேர்தல். அப்படி எதுவுமே இல்லையே. ஏன் என்ன விட்டுட்டு போற? எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது. எனக்கு செந்தில் பாலாஜி அதிகபட்ச 10 ரூபா. செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் 5000 ரூபா கொடுத்துருக்காரு. 2 லட்சம் ஓட்டுக்கு 100 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஏது 100 கோடி? சாதாரண ஒரு நபரான செந்தில் பாலாஜி ஏரியா 100 கோடி யாராவது கேட்குறானா? அப்போது இங்கே மக்களிடம் அரசியலே வெளியேறி விட்டதனுடைய விளைவு தான் இது போன்ற நபர்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கான அடித்தளமே இந்த கரப்ஷன் தான், ஊழல் தான்.
ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து கொங்கு மண்டலத்துல இந்த தடவை வாக்குப்பதிவு அதிகமாயிருக்கு தென் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டியா இருக்கிறதுனால இதுவே ஒரு பலமான ஒரு தளமா இருக்கும்போது இந்த தேர்தலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது திமுகக்கு எதிரான வாக்குகள் தான் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியுமா? இல்லைம்மா, நீங்கள் 4 முனை போட்டியெல்லாம் கிடையாதுமா. திமுக, அண்ணா திமுக, விஜய் தான். இந்த எலெக்ஷனில் சீமா ரோலே இல்லை. சீமானுக்கு ரோலே இல்லை. சீமா வந்து 2% வாங்கினாலே பெரிய விஷயம். இந்த தேர்தலில் இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 கட்சி கலைச்சிடலாம். ஆளே இல்லை, ஒரு ஆள் இல்லை. சீமானுக்கு ஆள் இல்லை, பிரேமலதாவுக்கு ஆள் இல்லை, விசிக்கு ஆட்கள் பூரா திமுகவில் சேர்ந்துட்டான். இப்போ ராத்திரி 12 மணிக்கு திருமாவளவன் அந்த 12 மணிக்கு பொறுப்பு போடுறாரு. SS பாலாஜி பொருளாளர், ஆளூர் ஷானவாஸ் அமைப்பு செயலாளர். 12 மணி. ஏன் நாங்கள் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறோம், நாங்கள் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறோம். இப்படி அவரை மிரட்ட ஆரம்பித்தாங்க. யாரை? திருமாவளவனை. பிரேமலதா கேட்கவே வேண்டியது, அங்கே ஆளே இல்லை. இருந்தாலும் பிரேமலதாவும் மச்சானு தான். இப்படி சீமானை பொறுத்த வரைக்கும் அவரும் பொண்டாட்டி தான் கட்சி. அங்கேயும் ஆள் இல்லை. இடும்பவனம் கார்த்தி தான் இருக்கார், காளியமாக வெளியேறிச்சு. அப்போ இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு அதிகார மையம். விஜயை தாண்டி யாரும் அங்கே கொள்கை முடிவெடுக்க முடியாது. என்ன கொள்கைன்னு அவருக்கும் தெரியாது. 100 TMC தண்ணி கடலில் போய் கலக்குது காவிரியில். மேட்டூர்லேருந்து பூம்புகார் வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர். ஒரு 100 செக் டேம் கட்டினா ஒரு TMC தண்ணியை தேக்கி வைக்கலாம். டெல்டா விவசாயி தற்கொலை பண்ணியெல்லாம் சாக மாட்டான், முப்போக விளையும். யாருக்காவது அறிவு இருக்கா? PR பாண்டியன், நம்ம நல்லுசாமி எல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க. மண்ணு தின்னிகிட்டே இருக்கான். டெய்லி 1000 லோடு கேரளாவுக்கு போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் 1000 லோடு கர்நாடகாவுக்கு போயிட்டு, அங்கே மண் இருக்கு, அவன் எடுக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு மேகதாது அணை கட்ட போகிறான். அதுக்கு மண் எங்கேருந்து போச்சு? இங்கிருந்து தான் போச்சு. தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்காதையா, தண்ணியே கொடுக்க மாட்டோன்னு கர்நாடகா கட்டுற டேமுக்கு மணல் தமிழ்நாட்டிலிருந்து போகுது. இவனுக்கு தான் அறிவு இருக்கா, அரசியல் இருக்கா அவங்ககிட்ட? இந்த ஆட்சியாளர்கள் 2 பேரையும் ஒழிக்கணும். 2 திராவிட இயக்கங்களை, திமுக அண்ணா திமுகவை ஒழிச்சு புஷியே முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல, திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் மக்கள் விரும்புகிறான். அதனால தான் சாரியாக கூட்டமாக போய் விஜய்க்கு 10% வாக்கு பதிவாயிருக்கு. 10 முதல் 15% வாக்கு பதிவாகுவதற்கு 2 திராவிட இயக்கங்களின் மீது உள்ள வெறுப்பு தான். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.